ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஆகாரங்கள் என்னென்னன்றதை நம்ம பைபிள்ல இருந்து கத்துக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக நம்ம அத்திப்பழத்தை பற்றி பார்க்கலாம். அத்திப்பழத்தை தினமும் நீங்கள் 4 சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். 48 நாள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உடலில் வந்து நல்ல ஒரு பலன் வந்து அதிகரிக்கிறது நம்மளால் உணர முடியும். இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. இது நல்ல மலம் இலக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குது. அதனால் இருதயத்தில் அடைப்பு ஏற்படாமல் இது வந்து தடுக்குது. சரி, இந்த அத்திப்பழத்தை பற்றி நம்மளோட வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அபிகாயில் வந்து தாவீதுக்கும் அவரோட மனுஷருக்கும் அத்திப்பழவற்றையும் திராட்சை ரசத்தையும் மற்ற பிற ஆகாரங்களையும் கொண்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, 3 நாள் சாப்பிடாம அந்த எகிப்தியனுக்கு அந்த அத்திப்பழ அடைய தான் வந்து சாப்பிட வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கும்போது கூட அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அத்திப்பழ அடைய கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்டதுனால அவர் வந்து உயிர் பழைச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக திராட்சை பழத்தை வந்து பழங்களின் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து அஜீரண கோளாறுலாம் வராது. இது சீக்கிரமாக நம்ம சாப்பிட்ற உணவை வந்துட்டு ஜீரணிக்க செய்யும். நம்ம குடலில் இருக்கிற கழிவுகள் நீங்கி நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டே வர்றது ரொம்ப நல்லது. இது வந்து எடுத்துகிட்டே வரும்போது மார்பக புற்றுநோய் வரதை இது தவிர்க்குது. நம்மளோட இருதயத்தை இது பாதுகாக்குது. இதுலேயும் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட சருமத்துக்கு ஒரு நல்ல ஒரு பொலிவு தரக்கூடியதாக இருக்குது. விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ வந்து இதில் அடங்கியிருக்கு. சரி, இது நம்ம வேதத்தில் எங்கே சொல்லியிருக்குன்னு பார்க்கலாமா? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இந்த திராட்சை ரசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கீரைகள் உட்கொள்வது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் பாலக்கீரை, அப்புறம் அரைக்கீரை, சிறுக்கீரை, வெந்தயக்கீரை, இந்த மாதிரி எந்த கீரைகள் நீங்கள் எடுத்தாலும் அது எல்லாமே இரும்பு சத்து தான். முருங்கீரை இதெல்லாம் வந்து ஹைலி அயன் கண்டென்ட்டு. இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் சரியாயிடும். நம்ம உடம்பு வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறத நாம் உணர முடியும். சரி, இந்த கீரையை குறித்து நம்ம வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க பஸ்காவை ஆசரிக்கும் போது கசப்பான கீரையோடு கூட தான் அவங்க பஸ்காவை வந்து ஆசரிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போது வந்து என்னென்னா கோதுமை வந்து நம்ம ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரத்தம் வந்து சுத்தமாகும். நம்ம உடம்புல இருக்க நச்சுகள்லாம் வந்து வெளியேறும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எனது ஈஸிலி டைஜஸ்டபிள். நம்மளோட இருதயத்தை வந்து இது பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ரெகுலராக வந்து கோதுமை எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அது அவங்க இருதயத்தை வந்து பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக முட்டை. தினமும் 2 வேக வச்ச முட்டையை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோங்கன்னா நம்ம வந்து வயதாகிறது வந்து அது வந்து தடுக்கும். இதில் விட்டமின் டி இருக்குது. நம்மளோட எலும்புகளை வந்து இது பலப்படுத்தும். யாருக்கெல்லாம் ப்ரோட்டீன் குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கிடும். இருதயத்துக்கும் கண்ணுக்கும் இது வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும், எல்லா மருத்துவத்திலையும் எல்லா மெடிசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்துட்டு அதிகமாகவே நன்மை தரக்கூடாதாக சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிறந்த உணவு. இதில் ஒமேகா 3 வந்து இருக்கிறதுனால இந்த கொழுப்பு வந்து ரத்த அழுத்தத்தை வந்து தவிர்க்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து இது ரொம்ப வந்து நல்லது. குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும். இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் டி இருக்கிறதுனால இதுவும் நம்மளோட எலும்புகளை வந்து பலப்படுத்தும். சரி, இது நம்ம வேதத்தில் எங்கே சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அப்பத்தை குறித்தும் மீனை குறித்தும் முட்டையை குறித்தும் சொல்லியிருப்பாங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16லேருந்து 21, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 34, 38 பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன், அப்புறம் 7 அப்பம் சில மீன்களை வந்து இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 21 அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, கறி நெருப்பில் சுட்ட மீன் அப்பத்தி இயேசு கிறிஸ்து புசிச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா காடை வந்து நம்ம கண் பார்வை வந்து ரொம்ப மேம்படுத்தும். இதில் விட்டமின் ஏ வந்து இருக்குது. மூளைக்கும் இது ரொம்ப நல்லது. நரம்பு மண்டலங்களுக்கு ரொம்ப நல்லது. நினைவாற்றல் வந்து அதிகப்படுத்தும். ரத்த சோகையை நீக்கும். கெட்ட கொழுப்பை இருதயத்திலேருந்து வெளியேற்ற உதவி செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். சுவாச மண்டலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்மளோட எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது. குறிப்பாக செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்லாம். எந்த செரிமான பிரச்சனையாக இருந்தாலும் இதை சரி பண்ணிடும். சரி, இது நம்ம வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் காடையை சாப்பிட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் சொல்லப்படாத ஆகாரங்கள் வேறு என்ன வேதத்தில் இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி குட், டூ குட்.